படைப்பின் ஆதியில் உலகத்தை உருவாக்கியவர் பிரம்மதேவன். உலகப் படைப்புத் தொழிலை முன்னெடுக்க அவருக்கு துணையாக 7 மகா ரிஷிகளை உருவாக்கினார். அவர்கள்தான் சப்த ரிஷிகள். அவர்கள் மரீஷி, அத்ரி, அங்கிரசர், புலத்தியர், புலகர், கிருது மற்றும் வசிஷ்டர். இவர்களில் மரீஷி முதல்வராக விளங்கினார். மரீஷி சம்பூதி என்னும் கற்பு மிக்க பெண்ணை மணந்தார். காலம் கடந்த பின் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகன் கஷ்யபர் என அழைக்கப்பட்டான். வளர வளர கஷ்யபர் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஆழமாக கற்று மகா ஞான பண்டிதராக உலகில் புகழ் பெற்றார். பின்னர் தட்சன் என்ற மன்னனின் மகள்களில் 13 பேரை கஷ்யபர் மணந்தார். அவர்களில் மூத்த மனைவி அதிதி. அதிதி கற்பும் தர்மமும் நிறைந்த உத்தமி. கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழ்ந்த பெண். அவளின் பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்ட தர்மதேவன் ஒரு சோதனை செய்ய நினைத்தார். ஒரு நாள் அவர் மாறு வேடம் பூண்டு பூமிக்கு வந்தார். அந்த நேரத்தில் அதிதி கருவுற்றிருந்தாள். அதுபோலும் அவள் தனது கணவன் கஷ்யபருக்கு பணிவிடை செய்வதில் மகிழ்ச்சியுடன் இருந்தாள். ஒரு நாள் கஷ்யபருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்த போது வீட்டின் வாசலில் இருந்து ஒரு குரல் கேட்டது. தாயே, பிச்சை போடு. அது மாறு வேடத்தில் வந்திருந்த தர்மதேவனின் குரல். ஆனால் கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த காரணத்தால் அதிதியால் உடனே சென்று உபசரிக்க முடியவில்லை. கஷ்யபர் உணவு முடித்ததும் அன்னம் எடுத்துக்கொண்டு அதிதி விரைந்து வாசலுக்கு வந்தாள். ஐயா, பொறுத்தருள்க என்று மன்னிப்பு கேட்டாள். ஆனால் வந்திருந்தவன் கோபத்துடன் பார்த்தான். பெயர் மட்டும் அதிதி என்று வைத்துக் கொண்டால் போதுமா? அதிதியை எப்படி கௌரவிக்க வேண்டும் என்று தெரியாதா என்றான். அதிதி பணிவுடன் கூறினாள். சுவாமி, நான் கருவுற்றிருக்கிறேன். கணவனுக்கு பணிவிடை செய்ததால் தாமதமாகிவிட்டது. என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் தர்மதேவன் கடும் கோபம் அடைந்தார். உன் வீட்டுக்கு வந்த என்னை அலட்சியப்படுத்தினாய், எனவே உன் கருமிருதமாகட்டும் என்று சாபம் அளித்தார். அந்த சாபத்தை கேட்ட அதிதி மயங்கி விழுந்தாள். அந்த நேரத்தில் கஷ்யபர் விரைந்து வந்து ஞான திருஷ்டியால் நடந்த உண்மையை அறிந்தார். மனைவியை ஆறுதல் கூறினார். அஞ்ச வேண்டாம் அதிதி என்றார். அவன் கொடுத்த சாபம் தீமை அல்ல, அது ஒரு அதிசயத்தின் அறிகுறி. உன் கரு அழியாது, அது ஒரு அண்டமாக மாறும். அந்த அண்டம் பிளந்து அதிலிருந்து ஒரு மகன் பிறப்பான். அவன் மார்த்தாண்டன் எனப்படும். விஷ்ணுவைப் போல வல்லமையுடன் இருப்பான். நவக்கிரகங்களுக்கு தலைமை ஏற்கும் தெய்வமாக விளங்குவான். கஷ்யபரின் வார்த்தைகளை கேட்ட அதிதியின் மனம் தெளிந்தது. பின்னர் ஒரு பிரபவ ஆண்டு மகா சுக்ல சப்தமி தினத்தில் விசாக நட்சத்திரத்தில் அதிதியிடமிருந்து தோன்றிய அந்த அண்டம் பிளந்தது. அதிலிருந்து ஒளி பொங்கி உலகத்திற்கு ஒளியாக சூரியன் தோன்றினார்.